என்ன சாமியாடி சரவணா காலங்காட்டி என்ன பார்க்க வந்திருக்கா? என்ன பிரச்சனை? முதல்ல பஞ்சாயத்து என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நல்ல தீர்ப்பா இல்லை கெட்ட தீர்ப்பான்னு நான் சொல்கிறேன். சரி சொல்லிடுவோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அந்த மைக் செட் மாறி வந்து காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மாறி மாறி கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே பாட்டு போடுற மாதிரி ஒரே அடியா கத்திக்கிட்டே இருக்கா. மைக் மண்டிச்ச வச்சுக்கிட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணானா அவளும் இப்ப கத்தி முடிப்பா. மதியானம் மைக் செட் ஆஃப் பண்ணுவா, சாயங்காலம் மைக் செட் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா இதுக்கு ஒரு எண்ட் இல்லாம கத்திக்கிட்டே இருக்கிறப்பா. அதுவும் நைட்டு தான் என் ஆளு சக்கரை கட்டி சாமியா பக்கத்துல அப்பதான் கூப்பிடறான்னு போய் நிக்கிறேன். இந்த மைக் மண்டிச்சு கத்தி ஊரையே எழுப்பி என்ன தருமடி வாங்க வைக்கிறான். அதுலயும் அவன் அப்பா என்ன இந்த நேரத்துல எங்கடா வந்தேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு துணியை வந்து எப்படி ஊற வச்சு அடிப்பாங்க அதே மாதிரி என்ன ஊற போட்டு அடி அடி அடிக்கிறான். சரி வீடு, காதல்லாம் பல அடிகள் விழதான் செய்யும், இதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எல்லாரும் லவ் பண்ண முடியுமா என்ன? போன வாரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு, குளிருதேன்னு இந்த செம்பு நக்கி சென்றாயன் சக்கரை கட்டி சௌமியா பக்கத்தில் போய் நின்று இருக்கான். அதுக்கு அவன் அப்பங்காரன் என் பொண்ணு பக்கத்துலையாடா வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஒரு குடத்து தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றி அடிக்கிறான். லவ் பண்ணுற பொண்ணோட அப்பங்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் கடமையா இல்லை பெருமை? காரி துப்புனாலும் நம்மளுக்கு காரியம்தான் முக்கியம்னு சொல்லி கண்ட்ரோலாக இருக்கணும். இதுக்கெல்லாம் கோவப்பட்டா உனக்கு சக்கரை கட்டி சௌமியா கிடைக்க மாட்டா சரவணா. அப்படி என்ன தண்டா பண்ணா? தோப்புக்குள்ள அப்படி என்ன தாண்டா நடந்துச்சு முனுசாமி முருங்கக்காய் தோப்புக்குள்ள? இதில் என்ன இருக்கு? மைக் செட் மாதிரி கொழுந்து நல்லது தானே பண்ணியிருக்கா. சரி விடு சரவணா, ஒரு சக்கரை கட்டி இல்லைன்னா இன்னொரு வெள்ளை கட்டி வேணா லவ் பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்றா தண்டனை கொடுக்கறது? உனக்கு என்னடி பிரச்சனை? என் பிரச்சனையே எங்க தீர்க்க முடியல, உனக்கு என்னடி பிரச்சனை சொல்லுடி. ஏண்டி நீயுமாடி? சரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, அந்த மைக் செட்டு மாதிரி குழந்தை வர சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி. என்னடி மைக் செட்டு மாதிரி குழந்து உன் மேலே எல்லாரும் பிராது கொடுத்துருக்காங்கடி.
என்னம்மா சொல்றீங்க? நான் மாட்டினா எங்கன்னா கத்திட்டு கிடக்குறேன். என் மேல யாரம்மா பால் குத்துறது? நீ கத்துறது தாண்டி இங்கே பிரச்சனையாகவே வந்திருக்குது. ஒருத்தனுக்கு அவன் லவ்வரு பிச்சுக்கின்னு போயிட்டாளாம், இன்னொருத்திக்கு அவள் பிள்ளைங்க தூங்கி 4 நாள் ஆகுதாம். ஏன்டி எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கா? அவளுங்கள விடு, என்னாலே நீ கத்துறத தாங்க முடியலடி. ஒரு மனுஷன் ஒரு நேரம் கத்தலாம், ஓயாமையாடி கத்துவாங்க. ஏன்டி இப்படி கத்திட்டே இருக்க? சரிம்மா, என்னால இவ்வளோ நடந்திருக்குனா இனிமேல் நான் கத்தாம இருப்பேன். என்ன மைக் மண்டை, என்கிட்டே உன் டக்கால்ட்டி வெட்ட காட்டுற பார்த்தியா? அதெல்லாம் விடு. ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, உனக்காக ஒரு நல்ல தீர்ப்பு சொல்கிறேன். பாரு, நீ ராத்திரியில் கத்துறதுனால மாரிமுத்து சேவல் வேற ராத்திரி நேரத்தில் தூங்காமல் விடியற் காலில் தூங்கின்னு கிடக்குறான். அதனால இனிமேல் நீ ராத்திரியில் கத்தவே கூடாது. தீர்ப்பு என்னன்னா, பகலில் 2 டைம் கத்திக்கலாம். மொதல் டைமும் பகலில் தான் கத்தணும், 2வது டைமும் பகலில் மட்டும்தான் கத்தணும். புரியுதாடி? சரிம்மா, இனிமேல் நான் அப்படியே நடந்துக்கிறேம்மா. இந்த பாரு மாதிரி குழந்தை, இனிமேல் நீ 2 டைம் தான் கத்தணும். 2 டைமுக்கு மேலே கத்திட்டேன்னா அடுத்த நாள் முழுக்கமே நீ கத்தவே கூடாது. அதுதான் உனக்கான தீர்ப்பு, சரியா? மாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. நான் 2 டைம் இல்ல, ஒரு நாளைக்கு 10 டைம் கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தயவு செஞ்சு தீர்ப்பை மாத்தி சொல்லு. இதுங்க எங்க போறீங்க? வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.